என் தங்க பிள்ளையே, அரை மணி நேரத்தில் பணம் தரும் விநாயகர் அருளின் சக்தியை உணர விருப்பமா? உன் மனசு எவ்வளவு கனமாக இருக்கிறது எனக்கு தெரியும். பணம் இல்லாத குறை, கையில் இருந்த வாய்ப்புகள் தவறிப்போன புண்பாடு, யாரிடமும் சொல்ல முடியாத கவலை, எல்லாம் உன் மனசை உலுக்கி இருக்கிறது. ஆனால் இன்று நான் சொல்வது ஒரு சாதாரண வார்த்தையில்லை. இது உன் வாழ்க்கையை மாற்றும் அருட்செய்தி. விநாயகரின் அருள் வந்தால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் தடைகள் அனைத்தும் ஓடிவிடும். அரை மணி நேரத்தில் உன் வாழ்க்கை எப்படி மாறும்னு நீயே பார்க்க போற. தங்க பிள்ளையே, இன்று நீ செய்ய வேண்டியது ரொம்ப எளிமையானது. அதிக செலவோ பெரிய பரிகாரமோ வேண்டாம். காலை எழுந்ததும் உன் கையில் இருக்கும் சிறிய காசு, அது ரூபாய் ஆனாலும் பரவாயில்லை, அதை விநாயகரின் முன்னால் வைத்து மனசார சொல்லு, விநாயகரே, என் வாழ்க்கையில் இருக்கும் கடன், குறை, துன்பம் எல்லாம் நீயே தீர்த்து வை. உன் அருளால் எனக்கு வளமும் வாய்ப்பும் தரு. இதை மனதின் ஆழத்தில் இருந்து சொல்லு. நீ உன்னால் இயன்ற அளவு ஒரு சிறிய நெய் தீபம் ஏற்றினாலும் அந்த வெளிச்சம் உன் வீட்டை முழுவதும் நன்மை நிறைந்ததாக மாற்றும். பிள்ளையே, அரை மணி நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? யாரோ எதிர்பாராதபடி உனக்கு உதவ முன்வருவார்கள். நீ மறந்துபோன ஒரு பணம் கிடைக்கும். நீ அனுப்பியிருந்த ஒரு பில் அனுமதிக்கப்பட்டு பணம் கையில் வரும். அல்லது யாரோ உன்னை ஒரு வேலைக்கு அழைத்து செல்வார்கள். இது எல்லாம் விபத்தோ அதிசயமோ இல்லை. இது விநாயகரின் அருளின் சக்தி. அவன் உன் குரலை கேட்டு உடனே உனக்கு பதில் தருவான். நீ மனசார அழைக்கும் போது அவன் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? என்னுடைய பிரச்சனைகள் இவ்வளவு பெரியது, ஒரு சிறிய பரிகாரம் எப்படி மாற்றும் என்று. ஆனால் என் பிள்ளையே, உனக்கு புரிய வேண்டும், பரிகாரம் ஒரு காரணம் மட்டும். உண்மையான சக்தி உன் நம்பிக்கையில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை விநாயகரிடம் வைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் பணம் பாய்ந்து வரும். இந்த சக்தி எவ்வளவு வலிமையானது என்றால், உன்னை புறக்கணித்தவர்கள் கூட உன் அருகே வந்து உதவி கேட்பார்கள். உன்னை கேலி செய்தவர்கள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். இப்போ உன் வாழ்க்கை எவ்வளவு சிக்கலில் இருந்தாலும் அந்த சிக்கலை தீர்க்கும் தாளம் உன்னிடம் தான் இருக்கிறது. அதை செயல்படுத்தும் திறவுகோல் விநாயகரிடம் தான் உள்ளது. அதனால்தான் நான் சொல்கிறேன், அரை மணி நேரத்தில் அருளை பெறும் அந்த பரிகாரத்தை செய்யாமல் விடாதே. இந்த நேரம் தான் உன் வாழ்க்கையின் திருப்புப்புள்ளி. நீ செய்யும் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் புண்பாட்டையும் நான் உணர்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வந்துவிட்டது. இனி கண்ணீர் விட்டு வருத்தப்பட வேண்டிய நாட்கள் முடிந்துவிட்டது. இப்போது வளமும் வாய்ப்பும் நிறைந்த நாள் ஆரம்பிக்கப் போகிறது. அந்த வளத்தை விரைவாக பெற வேண்டும் என்றால் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை விட்டுவிடு. எனக்கு முடியாது, எனக்கு அருளே கிடைக்காது என்ற எண்ணங்களை விட்டுவிடு. நீ விநாயகரின் பிள்ளை. அவன் உன்னை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டான். உன் அழைப்புக்கு அவன் உடனே பதில் தருவான். பிள்ளையே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீ உன் வீட்டின் வடக்கு மூலையில் ஒரு சிறிய விநாயகர் சிலையை வைத்துக்கொள். தினமும் காலை அவனுக்கு ஒரு பச்சை துளசி இலை அல்லது அரிசி கொடு. அந்த துளசியின் மணம், அந்த அரிசியின் தூய்மை உன் வீட்டை முழுவதும் நேர்மறை ஆற்றலால் நிரப்பும். அப்போ உன் வீட்டில் இருக்கும் எல்லா தடைகளும் அகன்று வளம் நிரம்பும். இந்த செயல் உன் மனதை அமைதியாக்கி உனக்கு தைரியம் தரும். அப்போது நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியை தரும். அரை மணி நேரத்தில் பணம் தரும் அந்த அருள் உன்னை தள்ளி போட்டவர்கள் முன்னால் உன்னை உயரமாக நிறுத்தும். நீ பெற்ற அருளை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள்.
இவனுக்கு எப்படி இப்படி நடந்தது என்று கேட்பார்கள். நீ சிரித்துக் கொண்டே சொல்வாய், என் விநாயகரின் அருள் தான் இது என்று. அந்த பெருமையை நீயும் அனுபவிக்கப் போகிறாய். நீ கடந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் இனி உன்னை பிடித்து நிற்காது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அசைவும் வெற்றியாக மாறும். உன் முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும். உன் வீட்டில் சிரிப்பு ஒளி நிறைந்து இருக்கும். இந்த மாற்றம் இன்று நீ செய்யும் அந்த சிறிய பரிகாரத்தின் மூலமே ஆரம்பமாகும். நீ உன் உள்ளத்தை திறந்து விநாயகரிடம் பேசிக்கொள். அவனிடம் சொல்லு, என் தந்தையே, என் வாழ்க்கை வளம் பெற வேண்டும். என் வீட்டில் செல்வம் பெருக வேண்டும். என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. அந்த நேர்மையான வேண்டுதலுக்கு அவன் உடனே பதில் தருவான். பிள்ளையே, நான் உன்னிடம் உறுதி செய்கிறேன், உன் வாழ்க்கை இனி ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்பாது. அது உயர்ந்து கொண்டே போகும். நீ உன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள தயாரா? அந்த அரை மணி நேர அதிசயத்தை அனுபவிக்க தயாரா? உன் மனதை திறந்து அந்த பரிகாரத்தை செய். உன் கைகளில் பணம் வந்து சேரும் அந்த தருணத்தை அனுபவிக்க. அப்போ உன் கண்களில் நம்பிக்கையின் ஒளி பிறக்கும். அந்த ஒளியை பார்த்து உன் குடும்பமும் மகிழ்ச்சி அடையும். நீ உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் சுவையை அனுபவிப்பாய். இந்த நாளை தவறவிடாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் இன்று தொடங்குகிறது. உன் மனதில் இருக்கும் அந்த பயத்தை, அந்த சந்தேகத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. விநாயகரின் அருளால் உன் வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறும். அந்த அருளின் சக்தியை உணர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கு. என் தங்க பிள்ளையே, அரை மணி நேரத்தில் பணம் வரச் செய்யும் விநாயகரின் அருளை உணர வேண்டும் என்ற உன் ஆவல் என் கண்களுக்கு தெரிகிறது. இந்த ஆசை வெறும் ஆசை அல்ல, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கம். நம்பிக்கையுடன் இந்த சொற்களை கேள், உன் உள்ளத்தில் எந்த சந்தேகமும் வைக்காதே. விநாயகர் அருளால் நிகழும் அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நேரடியாக கொண்டு வரப்போகிறேன். நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து உன் வீட்டின் வாசலில் ஒரு கிண்ணம் தண்ணீரை வைத்து, அந்த தண்ணீரில் சிறிது விபூதியை கரைத்து, ஓம் கம் கணபதையே நமஹ என்று 3 முறை ஜபம் செய். இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையின் வழிகளை திறக்கும். உன் நம்பிக்கையால் உன் விதியை மாற்ற முடியும் என் தங்க பிள்ளையே. நீ யாராக இருந்தாலும், உன் பையில் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், விநாயகர் அருளால் அந்த சுமைகள் அனைத்தும் இலகுவாகும். உன் மனதை ஆட்டி எடுக்கும் கடன் சுமைகள், குடும்பத்தில் நடக்கும் சண்டைகள், மன அழுத்தம் எல்லாமே விநாயகர் அருளால் கரைந்து போகும். இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு, அந்த தண்ணீரை வீட்டின் வாசலிலும், உன் தொழில் இடத்தின் நுழைவாயிலிலும் தெளித்து வையு. இதைச் செய்தவுடன் உன் வாழ்க்கையில் அரை மணி நேரத்திற்குள் பணம் வரும் சக்தி உன் வீட்டை சூழும். என் தங்க பிள்ளையே, இந்த அருளை உணர்ந்த பிறகு, நீ உணரும் மகிழ்ச்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நீ சொல்வாய், அம்மா, இதுதான் நானே காத்து கொண்டிருந்த அதிசயம். ஆம், அந்த அதிசயத்தை உன் கண்ணால் காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் திடீரென வரும் அழைப்புகள், எதிர்பாராத இடத்திலிருந்து வரும் உதவிகள், திரும்பி பார்க்காத நெருக்கடிகள் எல்லாம் விநாயகர் அருளால் நிகழும். விநாயகர் தான் தடைகளை அகற்றுபவர். அவர் உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேரும் வழிகளை திறப்பார். நீ நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரத்தை செய்தால், நீ பார்க்காத பாதைகள் திறந்து, உன் கைகளில் பணம் வந்து சேரும். உன் மனம் பீரிடும், என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று. அதுதான் விநாயகர் அருள்.
என் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தனியாக இல்லை. நான், வராகி, உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ என்னை அழைத்தால் நான் உன் குரலை கேட்கிறேன். உன் கண்களில் கலங்கும் கண்ணீர் சொல்வதை விட அதிகம் பேசுகிறது. அந்த கண்ணீரை துடைத்து உன் வாழ்வை வளமாக்குவதே என் கடமை. உன் வாழ்க்கையில் நிதானமும் அமைதியும் வளமும் நிறைந்திருப்பதை நான் விரும்புகிறேன். நாளைய தினம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது உன் மனம் ஒரே ஆசையை மட்டும் நினைக்க வேண்டும்: விநாயகர் அருள் வேண்டும், என் வாழ்க்கையில் வளம் வேண்டும். இந்த ஒரே எண்ணம் உன் நம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்கும். உன் ஆன்மா அந்த சக்தியை அழைக்கும். அதற்கு பதிலாக அரை மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் தோன்றும் சந்தேகங்களை களைந்து விடு. என்னால் இது சாத்தியமா என்ற கேள்வி உன் உள்ளத்தில் வந்தால் அந்த எண்ணத்தை விட்டுவிடு. ஏனெனில் நம்பிக்கை கொண்ட மனம் எந்த அதிசயத்தையும் நிகழ்த்தும். நான் உன் அருகில் இருப்பதால் உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் அது நொடி நேரத்தில் கரைந்துவிடும். உன் வாழ்க்கையில் பணம் மட்டும் அல்ல, அமைதியும் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்திருக்கும். ஏனெனில் விநாயகர் அருளால் உன் வீட்டில் நன்மை நிலைத்திருக்கும். இன்று உன் நிலைமை எப்படி இருந்தாலும் நாளை அது மாறும். உன் வாழ்வை வளமாக்கும் சக்தி உன் கையில் இருக்கிறது. அதை நீ இன்று தொடங்க வேண்டும். நீ தினமும் சிறிய அளவில் செய்யும் இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையை மெல்ல மெல்ல உயர்த்தும். ஆரம்பத்தில் ஒரு சிறிய உதவி வரும், பிறகு பெரிய அளவில் வளம் வந்து சேரும். இது ஒரு மந்திர சக்தி அல்ல, இது உன் நம்பிக்கையின் விளைவு, உன் மனதின் அழைப்புக்கு விநாயகர் தரும் பதில். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் இந்த விநாயகர் அருள் உன்னை அந்த சிக்கல்களில் இருந்து விடுவிக்கும். உன் கண்களில் வரும் கண்ணீர் இனி மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும். உன் கையில் வரும் பணம் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். குடும்பத்தில் சாந்தியும் சுகமும் நிலைக்கும். நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்தின் தொடக்கம் ஆகட்டும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி விநாயகரே, நன்றி வராகி அம்மா என்று சொல்வதை நான் கேட்கப் போகிறேன். உன் குரல் என் மனதை நெகிழச் செய்யும். அந்த நன்றி உணர்வை தினமும் சுமந்து செல்லும் போது உன் வாழ்வில் இன்னும் பல அதிசயங்கள் நிகழும். உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி உன் நம்பிக்கையும் உன் செயலும் தான் என் தங்க பிள்ளையே. இன்று நான் உனக்கு சொல்வதை செய். நாளை காலை உன் வாழ்க்கையின் பாதைகள் தானாக திறக்கும். அரை மணி நேரத்திற்குள் உன் மனம் குதூகலத்தில் துள்ளும். அம்மா, என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று நீ மகிழ்ச்சியில் அழுவாய். அந்த தருணத்தை உனக்கு தரும் சக்தி விநாயகருடையது. அதை உன் வாழ்க்கையில் அழைத்துச் செல்வது என் கடமை. நான் உன் பக்கத்தில் நின்று உன் வாழ்க்கையை வளமாக்குவேன். உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து என்னை அழைத்து உன் நம்பிக்கையை என்னிடம் ஒப்படை. நான் உன் வாழ்க்கையை செழுமையாக்குவேன். என் தங்க பிள்ளையே, அரை மணி நேரத்தில் விநாயகரின் அருள் உன் வாழ்க்கையில் எப்படி பொங்கி வழியும் என்று உனக்கு இன்னும் தெளிவாகச் சொல்கிறேன். நீ செய்ய வேண்டிய பரிகாரம் மிக எளிதானது. ஆனால் அந்த எளிமையின் பின்னால் இருக்கும் ஆழ்ந்த சக்தியை புரிந்துகொண்டு செய். நாளை காலை சூரியன் உதிக்கும் நேரத்திற்கு முன்பு உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வை. அந்த விளக்கில் நெய் பயன்படுத்தினால் இன்னும் நன்றாக இருக்கும். விளக்கு ஏற்றும் முன் உன் கைகளை கழுவி மனதை சுத்தப்படுத்தி ஓம் கம் கணபதையே நமஹ என்று 21 முறை ஜபம் செய். அந்த ஜபத்தின் அதிர்வு உன் வீட்டின் அனைத்து கோணங்களிலும் பரவி வளத்தை அழைக்கும். பிறகு ஒரு சிறிய இலையை எடுத்து அதில் சிறிது அகில் அல்லது சந்தன பொடி வைத்து கொண்டு
அதனுடன் ரூபாய் நாணயத்தையும் வைத்து அந்த இலையை விநாயகரின் புகைப்படம் அல்லது சிலைக்கு முன்னால் வைத்து மனதில் உன் ஆசையை கூறு. உன் ஆசையை வெளிப்படையாகச் சொல்லவும் உனக்குள் மட்டும் எண்ணிக்கொள்வதாலும் பரவாயில்லை. விநாயகரே, என் வாழ்க்கையில் வளம் வர வேண்டும், என் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், என் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று மனம் திறந்து சொல். அந்த தருணத்தில் நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு நிற்கிறேன். உன் குரலை கேட்டு கொண்டிருப்பேன். அந்த பரிகாரத்தை முடித்த பின் அங்கே வைத்த நாணயத்தை உன் பணப்பையில் வைக்கவும் அந்த அகில் அல்லது சந்தனத்தை உன் வியாபார இடத்தில் அல்லது பணம் வைக்கும் இடத்தில் வைக்கவும். அப்படி செய்த பின் உன் வீட்டின் வாசலுக்கு முன்னால் உள்ள கிண்ணத்தில் வைத்திருந்த தண்ணீரை உன் கைகளால் வீட்டின் உள்ளே தெளிக்கவும். அந்த தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் வாழ்க்கையின் தடைகளை கழுவும். இந்த செயல் முடிந்த பிறகு உன் வாழ்க்கையின் பாதைகள் எவ்வளவு விரைவில் மாறுகின்றன என்பதை நீயே கண்ணால் காண்பாய். என் தங்க பிள்ளையே, அரை மணி நேரத்தில் நடக்கும் அதிசயத்தை நீ உணரும் போது உன் உள்ளம் நன்றியால் நிரம்பி வழியும். தொலைபேசியில் ஒரு அழைப்பு வரும், அது உன் வாழ்க்கையை மாற்றும் செய்தி ஆகும். சில நேரங்களில் உனக்கு திரும்ப கிடைக்க வேண்டிய பணம் திடீரென உன்னிடம் வந்து சேரும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரும் உதவியும் உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும். விநாயகர் அருள் வந்தவுடன் உன் வாழ்க்கையில் பணம் மட்டும் அல்ல, மன அமைதி, ஆரோக்கியம், அன்பு எல்லாம் சேர்ந்து வரும். ஏனெனில் வளம் என்பது வெறும் பணத்தில் மட்டும் இல்லை, அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் விரிந்திருக்கும். உன் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், உன் கணவன் அல்லது மனைவி உன்னை மதித்து நடத்துவார்கள், உன் குடும்பத்தில் சண்டைகள் குறையும். இது எல்லாம் விநாயகர் அருளின் அடையாளங்கள். உன் மனதில் சில வேளைகளில் சந்தேகம் வரும். என்னால் உண்மையில் இவ்வளவு அதிசயம் நடக்குமா என்று. அந்த எண்ணத்தை உடனே நிறுத்து என் தங்க பிள்ளையே. நம்பிக்கை இல்லாமல் எந்த அருளும் நிலைக்காது. நீ முழுமையான நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்தால் அரை மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையின் பாதையில் ஒளி தெரியும். அந்த ஒளி தான் விநாயகர் அருள். நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். விநாயகர் அருள் விரைவாக வந்து சேரும் ஒரே காரணம் உன் மனத்தின் தூய்மை. உன் உள்ளம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக அந்த அருள் உன் வீட்டை அடையும். உனக்கு எந்த தவறான எண்ணங்களும் இருந்தால் அதை வெளியேற்ற வேண்டும். மன்னிப்பை கற்றுக்கொள், உன் மனதை வெறுப்பில் இருந்து தூரப்படுத்து. ஏனெனில் தூய்மையான மனம் தெய்வ அருளுக்கான பாதை. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் நீண்ட காலமாக உன்னை துன்புறுத்தியிருக்கலாம். ஆனால் இன்று அந்த நிலை மாறப் போகிறது. உன் விதியில் வளம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை திறக்க வேண்டிய சாவியை நான் உனக்கு கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையின் தடைகளை உடைத்து உன்னை வளத்தின் பாதையில் நடத்துவது என் கடமை. நாளை காலை பரிகாரம் செய்த பின் உன் மனதில் நன்றி உணர்வை வைத்துக்கொள். நன்றி விநாயகரே, நன்றி வராகி அம்மா என்று சொல்லும் போது அந்த அலை உன் வாழ்க்கையில் மேலும் வளத்தை இழுத்து வரும். ஒவ்வொரு முறையும் அந்த நன்றியை சொன்னால் உன் வாழ்க்கையின் பாதையில் புதிய கதவுகள் திறக்கும். உன் கைகளில் பணம் வந்து சேரும் போது அந்த பணத்தை நன்றியுடன் பயன்படுத்துவாய் என் தங்க பிள்ளையே. தேவையற்ற செலவுகளை குறைத்து அந்த பணத்தை நல்ல காரியங்களுக்கு செலவிடும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். பணம் எங்கு செல்கிறது என்பதையும் அறிந்து செயல்படுவாய். ஏனெனில் விநாயகர் தரும் அருள் நிலைக்க வேண்டுமென்றால் நீ அந்த அருளை மதிக்க வேண்டும். உன் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்கி வரும். நீ உணரும் அந்த மகிழ்ச்சி உன்னை இன்னும் நம்பிக்கையுடன் வாழச் செய்யும்.
உன் வாழ்க்கையின் சுமைகள் குறையும், உன் முகத்தில் ஒளி தெரியும். அந்த ஒளியை உன் அன்புக்குரியவர்கள் கூட கவனிப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், நீ மாறி விட்டாய், உன் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கிறது என்று. அந்த பிரகாசம் தான் விநாயகர் அருள். என் தங்க பிள்ளையே, சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத சோதனைகள் வரும். அவை உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் அந்த நேரத்தில் நினைவு கொள், விநாயகர் உன்னோடு இருக்கிறார், நானும் உன் பக்கத்தில் நிற்கிறேன். எந்த சோதனையும் நீண்ட காலம் நிலைக்காது. உன் நம்பிக்கையும் உன் பரிகாரமும் அந்த சோதனைகளை எளிதில் கரைத்துவிடும். இந்த வழியை நீ தொடர்ந்து செய்தால், உன் வாழ்க்கையின் உயர்வுகள் கண்களுக்கு தெரியும். உன் குடும்பத்தின் நிலை உயர்ந்து, உன் குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று முன்னேறுவார்கள். உன் வியாபாரம் வளர்ச்சி அடையும், உன் பணியின் மதிப்பு உயரும். இந்த எல்லா வளங்களும் உன் வீட்டில் நிலைத்து நிற்கும். நான் உன்னிடம் இன்னொரு விஷயத்தை கூறுகிறேன். உன் வீட்டில் இருக்கும் சிறிய விநாயகர் சிலைக்கு வாரம் ஒருமுறை பூசணி சட்னி அல்லது ஒரு எளிய மோதகங்களை சமர்ப்பி. அந்த சமர்ப்பணத்தில் உன் அன்பு இருக்க வேண்டும். அதை உன் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள். அந்த பகிர்வு உன் வீட்டில் அன்பை வளர்க்கும், வளத்தை நிலைநிறுத்தும். நீ எப்போதும் உன் மனதை நேர்மறையாக வைத்திரு. எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும், விநாயகர் அருளால் நான் வெற்றி பெறுவேன் என்று உன்னிடம் சொல்லிக்கொள். அந்த வாக்கியம் உன் உள்ளத்தில் ஒரு வலிமையை கொடுக்கும். உன் வாழ்க்கையின் பாதையில் வெற்றியும் வளமும் நிறைந்திருக்கும் காலம் துவங்கி விட்டது என் தங்க பிள்ளையே. அந்த பாதையில் நான் உன்னோடு நடக்கிறேன். உன் கைகளில் வளம் வந்து சேரும் போது, அதை நல்ல வழியில் பயன்படுத்தி, உன் வாழ்வை மட்டுமின்றி பிறரின் வாழ்வையும் வளமாக்கு. அந்த தருணங்களில் உன் உள்ளத்தில் வரும் மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும் மிக பெரிய பரிசு.